Eagle Electronics Festival of Discount Sale. Home appliances and kitchen appliances. அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில். அனைத்து ஊடகங்களுக்கும் காலை வணக்கம். இன்றைய தினம் மத்திய அமைச்சர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பியூஷ் கோயல் அவர்கள் எங்கள் இல்லத்திற்கு வருகின்றது எங்களுக்கெல்லாம் மிக்க மகிழ்ச்சி தருகிறது. அவரோடு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அமைச்சர் சகோதரர் முருகன் அவர்களும் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய நயினா நாகேந்திரன் எம்எல்ஏ அவர்களும் அவரோடு மாநில பாரதிய ஜனதா பொறுப்பாளர்கள் மற்ற தலைவர்கள் அதிமுகவினுடைய என்னுடைய தலைமை நிர்வாகிகள் அனைவரும் எங்கள் இல்லத்திற்கு வந்து அறிவித்திருக்கின்றார்கள். எங்கள் இல்லத்தில் நாளை நடைபெறுகின்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் எப்படியெல்லாம் அந்த பொதுக்கூட்டத்தில் மக்கள் கலந்து கொள்கிறார்கள், அதுக்கு எப்படியெல்லாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கலந்து ஆலோசிக்கப்பட்டிருக்கின்றன. நாளை நடைபெறுகின்ற கூட்டம் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற கூட்டமாக இருக்கும். சுமார் 5 லட்சம் பேர் அந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்கிறார் என்பதை மகிழ்ச்சியுடன் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தொடக்கம் எங்களுடைய கூட்டணியுடைய வெற்றிக்கு அச்சாணியாக அமையும். இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. இன்றைக்கு சிறுமிகளுக்கு பொதுமக்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. இந்த அரசாங்கம் எல்லா துறைகளிலும் தோல்வியை கண்டுவிட்டது. எல்லா துறைகளிலும் ஊழல் நிறைந்து இருக்கின்றன. சுமார் 4 லட்சம் கோடி பல துறைகளில் ஊழலில் நடைபெற்றிருக்கின்றது. மேத காலநிலத்தில் நாங்கள் அதை வழங்கி இருக்கின்றோம் அந்த அறிக்கையை. அது மட்டுமல்ல, எங்களுடைய கூட்டணி வலிமையான கூட்டணி. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இந்திய நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கல்ல, மேக் இன் இந்தியா அதை நடைமுறைப்படுத்தி இந்தியா எதிர்காலத்திலே ஒரு வல்லரசு நாடாக உருவாக்குவதற்கு அனைத்து முயற்சியும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். மத்தியிலே பாரத பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலே ஆட்சி, தமிழகத்திலே அதிமுக ஆட்சி நிலவும். அப்பொழுது தமிழகம் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறும், மிகப்பெரிய வளர்ச்சி பெறும். இதுநாள் வரை இல்லாத ஒரு வளர்ச்சியை இந்த தேர்தல் மூலமாக வெற்றி பெற்று மக்களுக்கு வழங்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். பாஜகவுக்கு எத்தனை இடங்கள் என்று எதை முடிவு பண்ணி டிடிவி தினகரன் உங்க பேரை முதலமைச்சர் வேட்பாளர் சொல்ல மாட்டேங்கிறாரு. சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள எடப்பாடி கே பழனிசாமியின் இல்லத்தில் பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அவரை சந்தித்து ஆலோசனை நடத்திய நிலையில் சந்திப்பிற்கு பிறகு இருவரும் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய எடப்பாடி கே பழனிசாமி நாளைய கூட்டத்திற்கான ஆலோசனை இந்த சந்திப்பின் போது நடைபெற்றதாக குறிப்பிட்டார். மேலும் நாளைய கூட்டம் தமிழகத்தில் ஏற்பட போகும் மாற்றத்திற்கான கூட்டம் என்றும் குறிப்பிட்டார். எடப்பாடி பழனிசாமி பேசியதை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். நாளை நடைபெறுகின்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் எப்படியெல்லாம் அந்த பொதுக்கூட்டத்தில் மக்கள் கலந்து கொள்கிறார்கள், அதுக்கு எப்படியெல்லாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கலந்து ஆலோசிக்கப்பட்டிருக்கின்றன. நாளை நடைபெறுகின்ற கூட்டம் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற கூட்டமாக இருக்கும். சுமார் 5 லட்சம் பேர் அந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்கிறார் என்பதை மகிழ்ச்சியுடன் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தொடக்கம் எங்களுடைய கூட்டணியுடைய வெற்றிக்கு அச்சாணியாக அமையும். இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. இன்றைக்கு சிறுமிகளுக்கு பொதுமக்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. இந்த அரசாங்கம் எல்லா துறைகளிலும் தோல்வியை கண்டுவிட்டது. எல்லா துறைகளிலும் ஊழல் நிறைந்து இருக்கின்றன.
சுமார் 4 லட்சம் கோடி பல துறைகளில் ஊழலில் நடைபெற்றுகின்றது. மேத கால நேரத்தில் நாங்கள் அதை வழங்கி இருக்கின்றோம் அந்த அறிக்கையை. அது மட்டுமல்ல, எங்களுடைய கூட்டணி வலிமையான கூட்டணி. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இந்திய நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கல்ல, மேக் இன் இந்தியா அதை நடைமுறைப்படுத்தி இந்தியா எதிர்காலத்திலே ஒரு வல்லரசு நாடாக உருவாக்குவதற்கு அனைத்து முயற்சியும் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். மத்தியிலே பாரத பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலே ஆட்சி, தமிழகத்திலே அதிமுக ஆட்சி நிலவும். அப்பொழுது தமிழகம் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறும், மிகப்பெரிய வளர்ச்சி பெறும். இதுநாள் வரை இல்லாத ஒரு வளர்ச்சியை இந்த தேர்தல் மூலமாக வெற்றி பெற்று மக்களுக்கு வழங்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். பாஜகவுக்கு எத்தனை இடங்கள் என்று முடிவு பண்ணி டிடிவி தினகரன் உங்க பேரை முதலமைச்சர் வேட்பாளர் இன்றைய தினம் மத்திய அமைச்சர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பியூஷ் கோயல் அவர்கள் எங்கள் இல்லத்திற்கு வருகின்றது எங்களுக்கெல்லாம் மிக்க மகிழ்ச்சி தருகிறது. அவரோடு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அமைச்சர் சகோதரர் முருகன் அவர்களும் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய நயினா நாகேந்திரன் எம்எல்ஏ அவர்களும், அவரோடு மாநில பாரதிய ஜனதா பொறுப்பாளர்கள், மற்ற தலைவர்கள், அதிமுகவினுடைய என்னுடைய தலைமை நிர்வாகிகள் அனைவரும் எங்கள் இல்லத்திற்கு வந்து அறிவித்திருக்கின்றார்கள். எங்கள் இல்லத்தில் நாளை நடைபெறுகின்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் எப்படியெல்லாம் அந்த பொதுக்கூட்டத்தில் மக்கள் கலந்து கொள்கிறார்கள், அதுக்கு எப்படியெல்லாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கலந்து ஆலோசிக்கப்பட்டிருக்கின்றன. செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நாளைய கூட்டத்திற்கான ஆலோசனை நடந்ததாக குறிப்பிட்டார். மேலும் திமுக அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்து பேசினார். தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாக உள்ளது என்றும் குறிப்பிட்டார். Eagle Electronics Festival of Discount Sale. Home appliances and kitchen appliances. அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில்.